அப்போ அந்த நாட்களிலே ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதும் அதே போல துணிகளிலே சுத்தி அவருடைய பாடியை அப்படியே வச்சிருந்தாங்க. இப்போ திடீரென்று ஒன்று நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஜனங்கள் சீடர்கள் தனக்கு முன்பாக இருக்கும்போது 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழும்புவேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். தான் எப்படி சொல்லி இருந்தாரோ அதன்படியே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னபடி உயிரோடு எழும்புவார். ஆனால் அவர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நடக்கும். சாராயை கர்த்தர் நினைப்பேன் என்று சொன்னால் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. பெண்களுக்குள்ள வழிபாடு அவர்களுக்கு நின்று போயிற்று. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறவே இல்லை. தாம் சொன்னபடியே கர்த்தர் ஈசாக்கை தந்தார். நான் நம்புறேன் இந்த உயிர் தெழுந்த நாளிலே இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் சொன்னபடி உயிரோடு எழும்புவார். ஆனால் அவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்கள் நாட்களிலே ஒரு நாள் சீக்கிரமாய் நிறைவேறும் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென்.